கோலி டாக் கோலிவுட் நியூஸ். ஏஆர் ரஹ்மானை பார்த்து நடுநடுங்கி போயிட்டேன் இயக்குனர் வசந்தபாலன். காவிய தலைவன் படத்துக்காக ஏஆர் ரஹ்மானை பார்த்தப்போ நடுநடுங்கி போயிட்டு தான் தெரிவிச்சிருக்காரு படத்தோட இயக்குனர் வசந்தபாலன். இயக்குனர் வசந்தபாலனும் இசைப்புயல் ஏஆர் ரஹ்மானும் முதல் முறையா இணையும் படம் காவிய தலைவன். சித்தார்த், பிருத்திவிராஜ், நாசர், வேதிகா, தம்பி ராமையா, சிங்கம்புலி, மன்சூர் அலிகான், பொன்வண்ணன் ரொம்ப பெரிய நட்சத்திர பட்டாளத்தோட இயக்குனர் வசந்தபாலன் இந்த படத்துல களமிறங்கி இருக்காரு. படம் முழுக்க நாடகம் தொடர்பான காட்சிகள் இருக்கிறதுனால ஒப்பனையும் இந்த படத்துல மிக முக்கியமான அங்கம் வகிக்குது. தென்னிந்தியாவோட மிக சிறந்த ஒப்பனை கலைஞரான பட்டணம் ரசீத் அவர்கள் இந்த படத்துல ஒப்பனை கலைஞரா பணிபுரிஞ்சிருக்காரு. சித்தார்த்தும் பிருத்திவிராஜும் முதல் முறையா இணைஞ்சு நடிக்கும் படம் இது. பரதேசியில தான் நடிப்பின் மூலமா எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்ச வேதிகாவுக்கு இந்த படம் பெரிய அடையாளம். ஃபர்ஸ்ட் லுக் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வெளியீடு கிரீன் பார்க் ஹோட்டல்ல நேற்று மாலை நடந்துச்சு. இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் சிறப்பு விருந்தினரா கலந்துக்கிட்டாரு. இந்த படத்துக்காக ஏஆர் ரஹ்மானோட தான் பணியாற்றிய கதையை கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கும் மேல சொன்னாரு வசந்தபாலன். நான் ஒரு உதவி இயக்குனரா இருந்த காலத்துல இருந்தே ஏஆர் ரஹ்மானை பார்த்து அவர் வளர்ச்சியை பிரமிப்போடு ரசிச்சவன். இன்னைக்கு இந்திய இசையோட உலக அடையாளமாக திகழ்றாரு ஏஆர் ரஹ்மான். அவர் வீட்டுல பல முறை அவரோட தாயார் கையால பிரியாணி சாப்பிட்டிருக்கேன். ஆனாலும் ஏன் படத்தோட கதையை அவர்கிட்ட சொல்ல சித்தார்த் ஏற்பாடு செஞ்சாரு. அவரை சந்திச்சு கதை சொல்ல உட்கார்ந்த போது நடுநடுங்கி போயிட்டேன். ஆனால் ரஹ்மான் என்னோட மனநிலையை புரிஞ்சு என் கூட இணக்கமா பேசி என் தயக்கத்தை குறைச்சு கதை கேட்டாரு. அந்த பாங்க யார்கிட்டயும் பார்க்க முடியாதுன்னு சொன்னாரு வசந்தபாலன்.